உங்களுக்கு தெரியுமா? வரும்போது எல்லாம் லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். அடுத்ததா வாங்க ஏஞ்சலினா. பிரியாணி ஆசையை விட்டு போக, ஆனால் பிரியாணி மட்டும் கிடச்சிருக்குது. ஓகே, ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு டிபங்க் வித் விஜய். ஸோ இன்றைக்கி திடீர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா அவன் ஹிமாச்சல் பிரதேஷ் சுற்றிக்கிட்டு இருந்தானே, திடீர்னு நம்ம ஊருக்கு எங்கே வந்தான் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அது பழைய வீடியோஸ், அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து மீன்ஸ் ரொம்ப நாளாச்சு நான் பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து காரைக்குடியில் புதுசாக ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதான் நேற்று சொன்னாங்க. ஸோ அதனால் கார்டன் பிரியாணியா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா அங்கே போய் பார்ப்போம், பார்த்துட்டு நம்மளோட ரிவ்யூவை நம்ம சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுவோம். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஒன்றும் இல்லை, இப்போ ரயில்வே கேட் போட்டாங்க, அதனால வெயிட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு இன்டர்வியூ வீடியோ தான், சின்ன வீடியோ தான் இது. அந்த வீடியோஸும் வரும் கண்டிப்பாக, தரம்சாலா வீடியோஸ்லாம் வரும், அதுவும் பாருங்கள். பாரு என்ன மாதிரியே கொஞ்சம் கூச்சம் சொல்லுவாங்க. சார் இருக்குல்ல, இதம்மா தமிழ்னு தெரியுமா? இல்ல ஆந்திரா, ஹைதராபாத், வியட்நாம்ல இருந்து வந்துருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் வந்து நாங்கெல்லாம் வந்திருக்கோம் உங்களை பார்க்க. முதல்ல இவ்வளவு அழகா நம்ம காரைக்குடியில இவ்வளவு சூப்பரான ஒரு கார்டன்ல இவ்வளவு அழகா ஒரு பிரியாணி சென்டர் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அந்த குடும்பத்துக்கு. இது வந்து கேஜிஎஃப் படம் மாதிரி, எப்படி கேஜிஎஃப் படம் வந்து பிரம்மாண்டத்தின் உச்சமோ அது மாதிரி வந்து கேஜிபி கார்டன் பிரியாணி வந்து பிரம்மாண்டத்தின் உச்சமா இருக்கும். இது வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், ஒரு வயலும் வெயிட்ல காரைக்குடியில கரெக்டா இருப்பேன். 12 மணிக்கு கடை திறந்தா போதும். அப்படி புரிஞ்சா உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், இல்லனா உங்களுக்கு புரியாது. அடுத்து இங்க நமக்கு சீரியல் வந்திருக்காங்க. எத்தனை சீரியல் பாப்பீங்க? கை தூங்க. எத்தனை மணின்னு கேளுங்க. 9 மணி. சரியாப்பா, பரவாயில்ல, ரெகுலரா பாக்குறவங்க தான். கேரக்டர் பேர் என்ன? அதுல வரும்போது எல்லாம் லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். என்ன क्वेश्चन கேக்குறேன் உங்கள்ட்ட? கேளுங்க. மாமியார் என்ன சொன்னாலும் ஏன் அமைதியா கேக்குறீங்க? அப்பதானே ஜோலியை முடிக்கலாம். டைரக்டர் சொல்லி இருக்காரு,
செய்யுது பிள்ளை சொல்லுதா என்ன காரணம் கேள்வி எப்பா கவுண்டர் பாட்டுலாம் போட்டுறாதப்பா, அதுக்கு நாங்க வந்திருக்கோம். எங்க பொழப்புல மண்ணலி போட்டு போயிடாதப்பா. இப்ப கேளுமா, கொண்டு விட்டுருவேன். ஒரு நிமிஷம் இருமா. ஏமா சண்டா, சண்டா மாத்துரு. சண்டா இப்ப அடிக்காத. என்னம்மா கொஸ்டின் கேட்ட? ஏமா அழகு சுந்தரி, அழகு சுந்தரி என்ன கொஸ்டின் கேட்டீங்க? மாமியார் ஒண்ணு என்ன சொன்னாலும் ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிற, பொட்டி பம்பா இருக்கியே ஏன்? தூங்கும் போது தலை வச்சு அமைக்கிற வேண்டியதா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? பாவம் அந்த மாமியா எப்படி பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன் எனக்கு தெரியும், உன்னைய பத்தி எனக்கு தெரியும். வேற என்ன கேள்வி கேட்கணும் பிரியாட்டா? இந்த 5 முகத்துல இன்னொரு முகத்தை ஏற்றிருக்காங்க. ஓகே, கூட்டமா இருக்கு. நம்ம போய் பிரியாணி வேலையை பார்க்கலாம். இதுல வைக்க விளக்குல இல்ல சிரிச்ச மணிக்கு ஏத்துனா உடனே பதிவாகுமா, டக்குன்னு பிடிச்சிக்கணுமா? இப்ப எப்படி இருக்கு? பிரஸ் பீப்பிளுக்கு ஒரு நல்ல போட்டோ கொடுக்குறேன், ஒரு நல்ல வாய்ப்பு இங்கிட்ட டாய்லெட்டா? ஆமாம், இது வச்சு ரொம்ப அழுக்காக இருக்குது. இதில் போய் விளாண்டினா ட்ரெஸ்ஸே அழுக்காயிரும். இதான் விளாடணும்னு சொன்னேன். இங்கே கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, டிவிலாம் வச்சுருக்காங்க, அப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே சமைக்கிறாங்களோ? ஓகே, இந்த மாதிரி குடிசையாக இருக்குல்ல, இதுக்கு பேர் கபானான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த கபானாலாம் வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, ட்ரெடிஷ்னல் டச்சை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அதுக்கு கீழே தான் டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்குது. கீழே இருக்கிற தரையெல்லாம் நல்லா டைல்ஸாக சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அப்படி தான் நினைக்கிறேன். அங்கே ஆர்டர் அண்ட் பிக்கப்னு போட்டுருந்துச்சுல, கேட்டு பார்ப்போம். எங்க நந்தினி மேம் எங்க? வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க? வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வரீங்களாமா? இங்கே வாந்தி எடுக்குது. ஒன்றுமே இல்லையே, எனக்கு யாரும் வெயிட் நீனே வாங்கிட்டு உட்காந்து சாப்பிடணும் போல. A little longer than a few minutes later. One hour later. ஒரு ஆம்பளைய மதிச்சு ஒருத்தர் வந்து பொக்கே கொடுக்குறாருன்னா இவர் தாங்க ஐயா. A few inches later. Two hours later. One long angry line later.
காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து. One eternity later. How you are feeling after 2.5 hours? என்ன இருக்கு முதல்ல உள்ள இருக்கா? என்னமோ தால்ச்சா இல்ல, தயிர் பச்சடி இல்ல வச்சிருக்காங்க. தயிர் பச்சடி இல்ல. சொல்லு. இந்த ஹெல்மெட் ஏன் போட்டேன்னு நான் சொல்றேன். என்ன கொடுமைனா என்னடே போட்டு. என்ன கொடுமைனா அப்படி வா தள்ளி வா, எல்லாம் கூட்டமாக இருக்குது. அப்பதான் சொல்ல முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு 2.5 மணி நேரம் நின்று 12 மணிலேருந்து நிற்கிறோம். 12 மணிலேருந்து நின்று 2 பிரியாணி இல்லை, 1 பிரியாணி தான் நாங்கள் வாங்கினோம். அது ஏன் நான் சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் அவசரத்தில் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம், அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். ஓகே. பின்னாடி பேக்ரவுண்ட் இதெல்லாம் எதுவும் கிடைக்கல. அது என்ன சொல்லுவாங்க, கால் தட், அந்த தயிர்லாம் கிடைக்கல. ஆனால் பிரியாணி மட்டும் கிடச்சிருக்குது. தால்ச்சாவும் பாருங்கள் பாதி தான் இருக்குது. ஓகே, வாசனை இருக்க பிரியாணி பிளண்ட்டாக இருக்குது. அவ்வளோ அரோமா அவ்வளோதான் தூக்கலை, என்னமோ கம்மி பண்ணியிருக்காங்க. என்ன கம்மியாக இருக்கும்? குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் நல்லா தானே இருக்கணும். சரி, இதில் வந்து பீசஸ் இருக்கான்னு பார்ப்போமா? என்னடா இது, கோழி பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பீஸை கூட காணும். இருக்குது இந்த ஒரு பீஸ் கஷ்டப்பட்டு உனக்கு கிடச்சிருக்குது. அது போன்லெஸ். சரி, ரைஸ் சாப்பிட்டு பாரு. அது ஆக்சுவலி பீஸ்லாம் காலி ஆயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க. பிளண்ட் பிரியாணி பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அந்த சப்புன்னு இருக்கும்ல சில பிரியாணி, எனக்கெல்லாம் கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். அந்த பிரியாணி லைக் பண்ணுவாங்க. அந்த பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லா பிடிக்கும். எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நானும் வச்சும் நல்ல வேலை ஒன்று வாங்கணும், அவ்வளோதான். அடுத்தது ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறமா என்ன இதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி பை 2 get 1 நாங்கள் அப்படி தான் பிளான் போட்டோம். ஆனால் இங்கே கலரு இதெல்லாம் பார்த்துட்டு கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒன்று கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பீசஸ்லாம் கிடையாது. நான் கூட ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அவ்வளோ மோசமாக பரவாயில்ல. இது நாட் பேட். நான் ரொம்ப மோசமாக பிளண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எலும்பாக வருது, போன்லெஸ் இருக்குல்ல. மற்ற நாள் வந்து ட்ரை பார்க்கலாம். போட்டு தூரம் நான் வர மாட்டேன். பிரியாணி நிறைய இடத்துல கிடைக்குது, நம்ம கொஞ்சம் தூரம் வர மாட்டோம். தயிர் பச்சடி இல்லை, எவ்வளோ ஃபேன் இருக்குங்க. நின்று வெயிலுக்கு ஃபேனாச்சும் இருக்கு. பசி 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 காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கை கழுவ சொல்லி உள்ள பேக் பண்ணு. என்ன செய்ய? அவங்க எதோ உள்ள எது வரைக்கும் போய் வேண்டி போகிறாங்க. அவங்களாம் அங்கே இருப்பாங்க போல. திருப்பி அந்த கூட்டத்தில் போய் நிற்க சொல்றியா? ஏன்னா என்னோட வானா இவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான். பாவம் இன்னும் இங்கேயே நிற்கிறேன். இவங்களும் பீஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. முட்டையை மட்டும் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியா? அது உங்களுக்கு நிஜமாவே சாப்பிடணும்னா இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுங்க. சரி, ஓகே, பாய். சரி, வா இங்கே போ. ரொம்ப தூரம் வெளியில் இருக்குது. எங்கன்னா தெரியுமா? எம்ஆர்எஃப் ஆல்மோஸ்ட்
கோவிலூர் கிட்ட வந்துருச்சு போல இல்லை? அந்த லக்ஷ்மி ஹோம்ஸ் ஆ இந்த ஜியோவோட ஆயில் ரிலையன்ஸ் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே இருக்குது. ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணுமா? நான் கொஞ்சம் சொல்லிட்டேன், பார்த்து